ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மறக்காமல் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பண்ணிடுங்க காய்ஸ். கதையோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயின் போய் ஹீரோவை அப்ரோச் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீயே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட. இப்போ ஹீரோயின் வந்து தயங்கிக்கிட்டே நிற்கிறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அவரே வாலண்டியராக ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, ப்ளீஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி தப்பு இனிமேல் பண்ண மாட்டேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ என்னோட நம்பரை எங்கேருந்து வாங்கினேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்போ நான் விடுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோயின் வந்து ரொம்ப அழுகவும் ஹீரோ விட்டுடுறாரு. இப்போ அங்கேருந்து ஹீரோ விட்டுடுறாரு. ஹீரோயின் எப்படியோ தப்பிச்சு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுறா. இப்போ வந்தோடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அவங்க அம்மா கிட்டேருந்து. எங்கடி போய் தொலைஞ்ச, எவ்வளோ நேரம் ஆச்சு நான் உங்ககிட்ட பணம் கேட்டு, இன்னும்மா நீ என் பணத்தை தரல, மரியாதையை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எனக்கு 1 மில்லியன் பணம் வேணும், உன் தம்பிக்காக மரியாதையாக பணத்தை ரெடி பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுன்னு சொல்லி அவங்க அம்மா திட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு எங்கிட்டு போகிறதுன்னு தெரில, அதனால் வந்த வழியே திரும்பி போகிறா ஹீரோ கிட்ட தான். இப்போ ஹீரோ வந்து அவங்க பாட்டி கூட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. பாட்டி உங்களுக்கே தெரியும்ல எனக்கு பொண்ணுங்கன்னா அலர்ஜின்னு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க பாட்டி சொல்கிறாங்க, நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நீ ஒரு டாக்டர், நீயே இப்படி பேசலாமா, அது ஒரு உன்னோட சைக்காலஜி பிரச்சனை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பாட்டி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாக நீ ஒரு பிளைண்ட் டேட் போய் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவோட கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோயின் தான். இப்போ எப்படி திரும்ப வந்து அதுங்களே மனசு மாறிட்டியான்னு சொல்லி ஹீரோ கேட்க, மனசு மாறிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஹீரோவாக போய் உட்கார ஹீரோயினாக ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. இப்போ ஹீரோவுக்கு வந்து எல்லா பொண்ணுங்களும் அலர்ஜி தான், ஆனால் ஹீரோயின் மட்டும் ஒன்றுமே தெரில, அதனால் அங்கே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. இப்போ அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தான் ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கிறா. பக்கத்தில் ஹீரோ இருக்கார். என்ன நினச்சிக்கிறான்னா, நான் இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணலை போலையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஹீரோ கிட்ட உசுப்பம் உள்ள ஒன்றும் செய்யலை ஹீரோவை, அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ அதுக்கு அடுத்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் போல். டாக்டர்கிட்ட போய் கேட்குறா எனக்கு என்னாச்சுன்னு சொல்லி. உடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கம்மா அப்படின்றாங்க. உடனே ஹீரோயின் அதுக்குள்ளேயுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கையிலேயே டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஸ்டூடெண்ட் மாதிரி தெரிகிற, நான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், நீ வந்து அவங்க அப்பா அம்மாவோட நம்பர் கொடுன்னு டாக்டர் கேட்க, சத்தியமாக நீங்கள் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா என் குழந்தை அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கையிலே கரெக்டாக ஹீரோவும் டாக்டர் தான் போல் இப்போ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உடனே அந்த டாக்டர்கிட்ட ஹீரோ என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, சரி நீங்களே இந்த பேஷண்ட் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே இருந்த டாக்டர் வந்து ஹீரோ கிட்ட விட்டுட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயினை உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோ செக் பண்ணி பார்க்குறாரு. ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, முதல்ல வலிச்சிச்சு ஆனால் இப்போ வலிக்கலை, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து சரி நான் ஒன்றும் செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது வந்து நார்மலாக எல்லா பெண்களுக்கும் உள்ள பிரச்சனை தான், இனிமேல் 1 மந்த் மட்டும் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு சில மருந்துகள் எழுதி கொடுக்குறாரு. இப்போ ஹீரோயின் வந்து குனிஞ்சிக்கிட்டே கேட்குறா இல்லையா, அதனால் ஹீரோ வந்து கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் நான் சொன்னது திருப்பி சொல்லுன்னு ஹீரோயின் கிட்டே கேட்க ஹீரோயின் சொல்கிறா. இப்போ அந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு இப்போ ஹீரோயின் அங்கேருந்து போக ட்ரை பண்ண மறுபடியும் திரும்பி ஹீரோ கிட்டே கேட்குறா, நீங்கள் எனக்கு நேற்று பணமே கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோவுக்கு பயங்கர கடுப்பாகிடுது. பணத்தினால தான் தன்னை அப்ரோச் பண்ணியிருக்கான்னு நினச்சிட்டு 1 மில்லியன் மட்டும் ஹீரோயினுக்கு இப்போ கொடுக்குறாரு. இப்போ பணத்தை கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நமக்குள்ள மணி டிரான்ஸ்ஃபர் மட்டும்தான், வேறு ஒன்றுமே கிடையாதுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து வேகமாக அழுதுகிட்டே போகிறா. இப்போ அழுதுகிட்டே போகிறத வந்து இன்னொரு டாக்டர் பார்த்துடுறாரு. இப்போ ஹீரோ கிட்ட போய் கேட்குறாரு, உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது உனக்கு ரொம்ப அவசியமா, மரியாதையாக ஒழுங்காக வேலையை பாருன்றாரு. உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, சார் இன்னைக்கு நீங்கள் மட்டும் பிளைண்ட் டேட் போலன்னா இந்த ஹாஸ்பிட்டலே இழுத்து மூடிடுவாங்க சார் உங்கள் பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது பிளைண்ட் டேட் போகிறதுக்கு அப்படிங்கிறதுனால. இப்போ அந்த டாக்டர் சொல்லியிருக்கார் இல்லையா, அதனால் கண்டிப்பாக பிளைண்ட் டேட் போகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கிறாரு. இன்னொரு சைடு ஹீரோயின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த ரிப்போர்ட்டை தான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன நினச்சிக்கிறான்னா, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தேன், நீ இந்த உலகத்தில் பிறந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, கண்டிப்பாக நான் உன்னை அபார்ட் பண்ணிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோயினோட அம்மா வந்து, சனியை முடிச்சவளை எங்கே போய் தொலைஞ்ச, எனக்கு 50,000 தான் பணம் அனுப்பியிருக்க, ஆனால் மிச்சம் 50,000 உன் ஃபோனில் இருக்கிறத நான் பார்த்துட்டேன், நீ எவ்வளோ தைரியம் தான் நீ என்னையவே ஏமாற்ற பார்ப்ப, உன் தம்பிக்கு இன்னொரு 1 மில்லியன் பணம் வேணும், மரியாதை இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே போய் எப்படியாவது சம்பாதிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட இருக்க ஹீரோ அனுப்புனார்லையா மொத்த பணத்தையே வாங்கிடுறாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எப்படி சம்பாதிப்பேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நீ என்ன தொழில் வேணாலும் பாரு, ஆனால் எனக்கு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பணம் வேணும், உன் தம்பி அப்ராடில் போய் படிக்கணுங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் விரட்டி விட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீலிங்காக வந்துக்கிட்டு இருக்கா. ஒரு கார் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுது. இப்போ அந்த காரில் இருக்கவ டிரைவர் சொல்கிறாரு, ஏன் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அதுக்கு ஹீரோயின் சாரி சொல்லி கேட்குறா. இப்போ அது யார் கார்னா ஹீரோவோட கார் தான். ஹீரோ கிட்ட சாரி கேட்கவும் ஹீரோ சரி போ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு.
இப்போ ஹீரோ காருக்கு பின்னாடி இன்னொரு சிவப்பு கலர் கார் வருது. இவரோட பேர் வந்து மோ. வந்தோடனே ஹீரோயின் கிட்ட பயங்கரமாக புள்ளி பண்ணுறாரு. எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்லவ மாதிரி நடிப்ப, வா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. உடனே எனக்கு தெரியும் நீ நேற்று ஒரு ஓல்டு மண்ணோட ஸ்டே பண்ணியிருக்க அப்படி தானே, நீ உன்னை செல் பண்ணியிருக்கது அப்படி தானே, நீ என் கூட வா நானும் உனக்கு பணம் தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து பயங்கரமாக புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து நீ இங்கே நினைக்கிற மாதிரி எப்படியும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினோட கையை பிடிச்சி அவ ரொம்ப புள்ளி பண்ண ஆரம்பிக்க கரெக்டாக ஹீரோ தான் வந்து அவங்ககிட்ட இருந்து ஹீரோயினை ரெஸ்கியூ பண்ணுறான். அப்போ ஹீரோ கேட்குறான், டேய் அறிவிற்கடா ரோட்டில் ஒரு பிள்ளைய வந்து கையை பிடிச்சி இழுத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அங்குள் இது யாருன்னு நினச்சிங்க, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வேணா கேட்டு பாருங்க அப்படிங்கவும் ஹீரோயின் சொல்லிடுறா. அவன் பொய் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி. உடனே அங்கிள் நீங்கள் இதிலெல்லாம் தலையிடாதீங்க அங்கிள், நாங்கள் எங்களுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த சொல்லவும் ஹீரோ வந்து மரியாதையே இங்கேருந்து போயிரு, இல்லைன்னா உங்கள் அப்பனையும் சேர்த்து தொலைச்சி கட்டிடுவேன் அப்படின்னு ஹீரோ திட்ட. ஹீரோ வந்து ரொம்ப பெரிய ஆள், அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய பணக்காரனால அங்கேருந்து ஓடிடுறான் அவன். இப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ வேணும்னு கேட்குறாரு. 5 கையை காட்டுவா. ஹீரோயின் வந்து 5000 தான் கேட்பா. ஹீரோ என்ன நினச்சிக்கிறாருன்னா 50 மில்லியன் நினச்சிக்கிடுவார். அதனால் நீயே உன் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னு ஹீரோவோட ஃபோனை கொடுக்க ஹீரோயின் வந்து 5000 மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஃபோனை கொடுத்துட்றா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நமக்குள்ளே ஒன்லி டிரான்சாக்ஷன் மட்டும்தான், இனிமேல் நீ என் கண்ணிலே படக்கூடாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இப்போ ஹீரோ இப்படி சொன்னார் இல்லையா, அதனால் கண்டிப்பாக அந்த பணத்தை வச்சு அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த பணத்தை வாங்கியிருப்பா. இப்போ ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு போகிறா. அப்போ அவங்க தம்பியும் அவங்க அம்மாவை என்ன பேசிக்கிருக்காங்கன்னா, நல்ல வேளை ஹீரோயின் ஒரு வேலைக்கு போகிறா, மிஸ்டர் மோ வந்து அவன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார், அது நமக்கு லாபம், அவளை விற்றுட்டு நம்ம 1 மில்லியன் பணம் வாங்கிக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கையில் ஹீரோயின் இது எல்லாத்தையும் கேட்டுடுறா. உடனே ஹீரோயின் சொல்கிறா, நாங்களாம் போக மாட்டேன், ஒருவேளை நாங்கள் போனோம்னா இறந்து போயிடுவேன், ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவும் மகனும் தூம்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாரோட குழந்தைடி வயிற்றில் வாங்கிட்டு வந்த, யார் அந்த ஒயில்டு மேன் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா கூவோட குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ ஹீரோயினோட தம்பிக்கு தெரியும் கூங்கிறது வந்து அந்த சிட்டிலேயே ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு. அப்போனா நீ கூவோட குழந்தை தான் உன் வயிற்றில் இருக்குன்னா நீ அவனுக்கு கால் பண்ணி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் பிரதரும் சொல்ல, ஹீரோயின் வந்து அவளோட ஃபோனை எடுத்து ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. ஃபஸ்ட்டு கால் பண்ணுவா. இன்னொரு சைடு ஹீரோவோட பாட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் செக் பண்ணார்லையே அந்த டாக்டர் வந்து ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அது ஹீரோவோட குழந்தைய தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து ஹீரோவோட பாட்டிக்கு கொண்டு போய் காமிச்சிக்கிட்டு இருப்பார். அந்த பாட்டி வந்து என் பேரனுக்கு அதுவும் ட்வின்ஸு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கலாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து கால் பண்ணுறா ஹீரோவுக்கு. ஹீரோவும் அதே இடத்துல தான் இருக்கார். அந்த ஃபோனை பார்த்து ஹீரோயினோட ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. இப்போ அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீரோவோட பாட்டி மரியாதையாக நீ மருமகளுக்கு டவுரி கொடுத்து அந்த பொண்ணை போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, அவள் வெறும் பணப்பேய் பிடிச்சவ பாட்டி, நான் அதெல்லாம் அவளை கூப்பிட்டு வர மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. உடனே அந்த டாக்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாரு. சார் நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க, அந்த பொண்ணு உங்களோட குழந்தைய தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து ஹீரோவுக்கு மெசேஜ் பண்ணுறா, என்னையை காப்பாற்றுங்க அப்படின்னு. இப்போ ஹீரோ அந்த சைடு ஃபோன் எடுக்கல இல்லையா, அதனால் ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. நீ எங்ககிட்டே ஏமாற்ற பார்க்குறியா, மரியாதையை அந்த குழந்தைய அபார்ட் பண்ணுன்னு சொல்லி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பானா, ஹீரோவுக்கு வந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பா. அதனால் அந்த மெசேஜை பார்த்துட்டு ஹீரோ வந்து அப்போனா இவ வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாளையா ஹீரோயின், அந்த மெசேஜ் எடுத்து பார்க்குற வெறும் 5000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பா. இப்போ தான் ஹீரோக்கே புரியுது, ஹீரோயின் வந்து வெறும் 5000 தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா, பணத்துக்காக அப்ரோச் பண்ணலை, வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போயே உடனே கிளம்புங்க, அவளை போய் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இன்னொரு சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அந்த மோ இருக்கான் இல்லையா, அவன் தான் ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கதா காட்டிக்கிட்டு இருக்கான். அதனால் ஹீரோயினோட வயிற்றில் இருக்க பேபி தானே இப்போ பிரச்சனை, அதனால் அபார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லி ஹீரோயினை வந்து அவளோட பிரதர் பிடிச்சிக்கிறான். ஹீரோயினோட அம்மா வந்து வயிற்றில் அடிக்க போகிறாங்க. கரெக்டாக எவ்வளோ தைரியம் இருந்தால் கூவோட ஒய்ஃபை நீங்கள் அடிப்பீங்கன்னு சொல்லி ஹீரோவோட கார் வந்து நிற்கிது. இப்போ ஹீரோவை வந்து யாருக்கு தெரியும்னா அந்த மோக்கு தெரியும். அங்கிள் நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது உனக்கு தேவையில்லாதது, நீங்கள் என்னடா பண்ணுறேன்னு சொல்லி அங்கிள் கேட்குறாரு. இப்போ கூனுங்கிறது யாருக்கு தெரியுமா, ஹீரோயினோட பிரதருக்கு தெரியும்ல. எனக்கு தெரியும் பாஸ், நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க, இவ தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்னு ஹீரோயினை வந்து அவளோட பிரதர் திட்டுறான். இப்போ திட்டவும் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினோட கையை
ஃபஸ்ட்டு அவுத்து விட சொல்லிடுறாரு. அடுத்து பிரதர் வந்து சாரி கேட்குறாரு. சாரி பாஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்குறாரு. இருந்தாலும் ஹீரோ மன்னிக்கிற மாதிரியே இல்லை. இவங்க எல்லாத்தையும் பொழந்து கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டண்ட்டை ஹீரோ விட்டுடுறாரு. இப்போ அந்த மோ சொல்கிறான், தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அங்கிள், என்னை விட்டுடுங்க, நான் இனிமேல் இந்த விஷயத்துக்கு தலையிட மாட்டேன்னு சொல்லி மோ மன்னிப்பு கேட்டுடுறேன். அதனால் மோவை மட்டும் விட்டுடுறாங்க. இப்போ ஹீரோயின் அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு ஹீரோ. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, அம்மாவும் குழந்தையும் நல்லா தான் இருக்குது, வெறும் ஸ்கின் இன்ஜுரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து பேசுகிறாரு. இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னையை நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீ எனக்கு எப்படி தேங்க்ஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுறா. உடனே ஹீரோ வந்து கிஸ் பண்ண போகிறாரு. ஹீரோவோட பாட்டி வந்துடுறாங்க. என்ன, சாரி நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பாட்டி அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. இப்போ பாட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோவை நீ வெளியில் போ, நான் ஹீரோயின் கூட பேசணும்னு சொல்கிறாங்க. அதனால் ஹீரோ வந்து இப்போ அங்கேருந்து வெளியில் போயிடுறாரு. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து எங்களுக்கு பிளட் ரிலேஷன் ஆகிட்ட, உன்னோட வயிற்றில் வந்து இப்போ கூ ஃபேமிலியோட பேபிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீ இப்போ தானே தூங்கி எழுந்திரிச்சிருப்ப, சாப்பிடுமான்னு சொல்லிட்டு பயங்கர காஸ்ட்லி ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்து தர்றாங்க. உடனே ஹீரோயின் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. உடனே பாட்டி என்ன நினச்சிட்டாங்கன்னா, நியூட்ரிஷன் ஃபுட்டு தான் கேட்கா போல் அப்படின்னு நினச்சிட்டு பழங்களெல்லாம் கொண்டு வர சொல்கிறாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் அதையும் வேண்டான்றா. உடனே என்னம்மா நீ இப்போ பேசிகிட்டு இருக்க, நீ கூ ஃபேமிலிக்குள்ளே வந்துட்ட, இனிமேல் நீ மட்டும் கிடையாது, உன் வயிற்றுக்குள்ளே 2 உசுர் இருக்குது, அதுக்காகவால் நீ சாப்பிட்ணுல்ல அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ண வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொல்கிறாங்க. அது மட்டுமா, ஹீரோயினையும் அவளோட பேபியும் பாதுகாக்கிறதுக்காக ஒரு நர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அதுவும் போக ஹீரோயின் வந்து டெய்லி என்ன வியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டைலிஷையும், அதுக்கப்புறம் ஹீரோயின் யூஸ் பண்ண எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃபோனு, லேப்டாப் எல்லாமே பிராண்டடாக ஹீரோயினுக்கு கொடுக்க, இப்போ ஹீரோ உள்ளே வந்து பார்க்குறாரு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. உடனே பாட்டி, நீங்கள் அவளை ரொம்ப பயமுறுத்துறீங்க ஒரே நாள் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இல்லைடா அவளை அதெல்லாம் பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து லிமிட்டட் எடிஷனில் கார் இருக்குள்ளே, அந்த காரும் அப்புறம் ஒரு பேங்க் கார்டும் கொடுக்குறாங்க செலவுக்காக. இப்போ இதெல்லாம் கொடுத்தது போக ஹீரோயின் வந்து பாட்டிக்கிட்ட கேட்குறா, பாட்டி நான் வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, உன் வயிற்றில் 2 உசுர் இருக்குது, உனக்காக இல்லைனாலும் பேபிக்காக அவள் பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, பாட்டி நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, நான் அந்த யூனிவர்சிட்டியில் தானே ப்ரொஃபஸராக இருக்கேன், அதனால் நானே அவளை கூட்டிகிட்டு போய் பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிடுறேன் அப்படிங்கவும், பாட்டி வந்து ஹீரோ மேலே இருக்க நம்பிக்கையில் இப்போ ஹீரோயினை வந்து காலேஜுக்கு அனுப்புகிறாரு. இப்போ அதுக்கு அடுத்த நாளே ஹீரோ வந்து ஹீரோயினை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ ஹீரோயின் வந்து நமக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு ஹீரோ கிட்ட சொல்கிறா. உடனே ஹீரோ சொல்கிறாரு, இது லிமிட்டட் எடிஷன் காரு, நீ வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் உனக்கு காரு கற்றுக் கொடுக்குறேன் சரியா, சரி நீ எனக்கு எப்படி தேங்க்யூ சொல்லுவா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, மறுபடியும் ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணுறா. இப்போ ஹீரோ வந்து மறுபடியும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு ஹீரோயினை. இப்போ காருக்குள்ளே இருக்கிறத வெளியிலேருந்து யார் பார்க்கானா, மோ தான் பார்க்குறான். ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து இப்போ ஒரு இடத்துல இறக்கி விட்றாரு, காலேஜுக்கு கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இறக்கி விட்றாரு. இப்போ மோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறானா, நேற்று நீ என் அங்கிளோட இருந்த, இன்றைக்கி ஒரு ஓல்டு மேனோட காருக்குள்ளே தப்பு பண்ணிகிட்ருக்கியா, இன்றைக்கி நான் உன்னை கண்ணும் கையும் களவுமா பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி காருக்கு பின்னாடியே ஓடுறா. ஹீரோவோட கார் வேகமாக போயிடுது, மோ கீழே விழுந்துடுறான். இப்போ ஹீரோயின் வந்து கிளாஸுக்கு போகிறா. ஹீரோயினை வந்து ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கர கேவலமாக பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் வரலை, இப்போ எப்படி வந்தா, அதுவும் போக ட்ரெஸ்ஸு வேறு ரொம்ப காஸ்ட்லியாக போட்டிருக்காளே, இதுக்கு முன்னாடி 2 கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தா, அதுவும் போக அவளோட ஃபோனை பாருங்களேன் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட ஃபோனை பற்றி பேசவும் உள்ளே இழுத்து வச்சுக்கிறா. ஆனால் அவங்க பேசுகிறது எதையுமே அவள் கண்டுக்கவே இல்லை. இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கையிலேயே அந்த மோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் கிட்ட வந்து, நீ வெளியில் பண்ணிட்டு வந்ததெல்லாம் நான் பார்க்கலன்னு நினச்சியா, எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி அங்கே சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் வையிறான். இவையா என்ன செஞ்சா தெரியுமா, ஒரு ஓல்டு மேனோட அஃபர்லேருந்து பெரிய லக்ஸுரி கார்லேருந்து இறங்கினா தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து அசிங்கமாக பேசுகிறான். இப்போ இவன் அசிங்கமாக பேசுகிறது தாங்க மாட்டாமல் ஹீரோயின் பக்கத்துலேயே ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், நீ என்ன பேசுகிற தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குற. இப்போ சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸு ஹீரோயினோட படிப்பாங்களையா ஸ்டூடெண்ட்டு, அவங்க எல்லோரும் ஹீரோயினை வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. இப்போ சப்போர்ட்டுக்கு வந்த ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்லாம் வச்சு பெரிய பொசிஷனில் இருப்பாங்களா, அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான். அவன் சொல்கிறான், நீ உனக்கே நியாயமாக இருக்கா, மரியாதையை நீ இங்கேருந்து போயிரு, இப்போ வந்து ப்ரொஃபஸர் கூவோட கிளாஸு, இப்போ நீ இங்கேருந்து போகலை கூ வந்துடுவார், நீ அவர் உன்னை பொழந்து கட்டிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ சொன்னோடனே அவன் அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ ஹீரோயின் அழுதுகிட்டு உட்காந்துருக்கா. சுற்றி இருக்கவங்களாம் பேசுகிறத பார்த்து உடனே அந்த ஃப்ரெண்டுக்காரை வந்து கர்ச்சீஃப் கொடுக்குறான். இப்போ இங்கே நடந்ததெல்லாம் ஹீரோ வெளியில் நின்று பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ ஹீரோயினுக்கு கர்ச்சீஃப் கொடுக்குறான், தொடச்சி முடிச்சிட்டான். இப்போ ஹீரோ உள்ளே வந்து
ஹீரோயினை பார்த்து கண்ணால் கேட்குறா, நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லட்டுமா ரிலேஷன்ஷிப்பை பற்றி அப்படின்னு. ஹீரோயின் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த கிளாஸும் முடிஞ்சிருது. இப்போ எல்லோரும் கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிளம்ப ஆரம்பிக்கவும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயினை மட்டும் அந்த இடத்துல இருக்க சொல்கிறாரு. இப்போ ஹீரோயினை மட்டும் இருக்க சொல்லவும் அதுக்கும் ஒரு புரணி பேசுகிறாங்க. உன்னை பனிஷ் பண்ண தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து நகண்டு போக ட்ரை பண்ண ஹீரோ கூப்பிட்டு பேசுகிறாரு. நான் வேணா ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கிட்டையும் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இதை ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஃபோட்டோ எட்ரி, இன்றைக்கி இன்டர்நெட்டில் போட்டு இவளை அசிங்கப்படுத்தணும், இவ தான் ஹாட் ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ கேட்குறாரு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட, உனக்கு அந்த பையனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார், மற்றபடி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீ கவலைப்படாத, என்ன பிரச்சனைனாலும் சரி உனக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லவும் ஹீரோயின் வந்து ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. இப்போ இது எல்லாத்தையுமே அவளுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறாளுங்கன்னா இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி விட்டுறாளுக. இதை வந்து வீட்டிலேருந்து ஹீரோயின் தம்பி பார்த்துட்றான். இப்போ என்ன நினச்சிக்கிறான்னா ஹீரோ வந்து ஒரு ஏழை, காரெல்லாம் வாடகைக்கு அமர்த்திட்டு வந்து பணக்காரை மாதிரி ஏமாற்றி தன்னை அடிச்சுட்டு போயிட்டான், அதனால் இவன்கிட்ட காம்பன்சேஷனுக்காக பணம் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிடுறான். என்னையவே நீ அடிச்சிட்டியா, உன்னை நான் பொழந்து கட்டுறேன் பாருடா அப்படின்ட்டு ஹீரோயினோட அதாவது அவனோட அம்மா கிட்ட சொல்கிறான். அம்மா இவன் நம்மளை ஏமாற்றிட்டாமா, அவனை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறான். இவன் ஒரு புவர் டீச்சரு, ஒரு வாடகைக்காரெல்லாம் அமர்த்திட்டு நம்மளை வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் போன் பட்டு அந்த சனியை முடிச்சவ எடுத்தே தொலைய மாட்டுக்காடா, வாடா அவளை போய் ஒரு பொழந்து கட்டுவோம், அது போக எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளே அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃபேமிலியே ஹீரோயினை புள்ளி பண்ணுறதுக்கு இப்போ அங்கேருந்து கிளம்புறாங்க. பத்தாவதுக்கு ஹீரோவையும் புள்ளி பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவரோட ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கிறா. இப்போ ஹீரோயினுக்கு ஃபோன் வருது, ஃபஸ்ட் எடுக்க மாட்டேங்கிறா. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா அட்டன் பண்ணி பேசுன்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோயின் ஃபோன் ஆன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் தான் போடுறா. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் உன் காலேஜுக்கு வெளியில் தான் இருக்கேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனை வச்சு நீ எங்களை ஏமாற்றுவ, எவ்வளோ அடித்தான் தெரியுமா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், அதுவும் போக உனக்கு நான் நான் உன்னை வளர்த்துருக்கேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு இவங்க பேசுகிறதெல்லாம் தாங்க மாட்டாமல் ஹீரோயினோட ஃபோனை வாங்கி என்ன வேணால் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு. இப்போ கட் பண்ண உடனே அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா டே அவளை சும்மா விடக்கூடாதுடா, எவ்வளோ தைரியம் இருந்து என் ஃபோனையே கட் பண்ணுவா, வாடா அவளை போய் உள்ளே 1 2ன்னு பார்த்துருவோம், 1 2 பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து நீ எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லுவா அப்படின்னு சொல்லி அவரோட ஆஃபீஸ் ரூமில் வச்சு கேட்க ஹீரோயின் வந்து கிஸ் பண்ண போகிறா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்ல 3 months முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒவ்வொரு இடமா ஹீரோயின் எங்கே இருக்கா, ஒருவேளை அவரில் யாரும் புள்ளி பண்ணுறாங்களோன்னு சொல்லி சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்க ஹீரோயின் வந்து கடைசியில் ஹீரோவோட ரூமில் இருக்கிறத பார்த்துட்றான். ஆனால் ஹீரோயினான்னு கன்ஃபார்மாக பார்க்கல. இப்போ வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயினோட அம்மா அவரோட ஃபேமிலி வந்துடுறாங்க. வந்து ஹீரோ கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஹீரோயினோட அப்பா தான் ஃபஸ்ட்டு அடிக்க போகிறாரு. ஹீரோ பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறாரு, என்னையவே அடிக்க வரியா அப்படின்ற மாதிரி. இப்போ அடித்து கீழே விழுந்தார் இல்லையா ஹீரோயினோட அப்பா, அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கேட்க நியாயம் இல்லையா, நீ எப்படி அடித்து போட்டான் பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். சரி இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்னு சொல்லி கேட்க எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை அடிச்சிங்க, நீ ஒரு புவர் டீச்சரு, ஒன்றுமே இல்லாதவன், எவ்வளோ பணக்காரை மாதிரி இருந்துக்கிட்டு நீ எங்களை ஏமாற்றிட்ட, எங்களுக்கு வந்து 1 million பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறாரு. ஹீரோ கிட்ட இவங்க ஃபேமிலி கேட்குறாங்க. உடனே 1 million தானே இந்தாங்க அப்படின்னு சொல்லி 1 million கார்டை கொடுக்குறாங்க. இப்போ அந்த கார்டை வாங்கிட்டு போகையிலேயே ஹீரோனோட பிரதரு இது எப்படி பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 million பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அப்பயும் ஒன்றும் சொல்லாமல் 3 million பணம் கொடுக்குறாரு. இப்போ அதை வாங்கிட்டு அங்கேருந்து போகலாம்ல, ஹீரோனோட பிரதரு நாங்கள் டேக்ஸியில் வந்தோமே அதுக்கு யார் பணம் கொடுப்பான்னு சொல்லி ஹீரோ கிட்ட மறுபடியும் கேட்க ஹீரோ உடனே செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி போலீஸ்க்கு கால் பண்ணுங்கள், இங்கே வர சொல்லுங்கள், 2 3 பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுதாங்கன்னு சொல்லி ஃபோன் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ்ன்னு சொன்னோடனே அவங்க வந்து இப்போ அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க ஃபேமிலி வர முன்னே ஹீரோயினை வந்து ஹீரோ வந்து ஒரு கோட்டை போட்டு மூஞ்சி பூடி வச்சிடுறாரு. அதனால் ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து வாசலில் நிற்கிறத ஹீரோ நோட் பண்ணிடுறாரு. அதனால் ஹீரோயினோட ஐடென்டிட்டி தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஹீரோயினை பொத்துன மாதிரி அங்கேருந்து வெளியில் கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ காரில் கூப்பிட்டு போயிட்டு ஹீரோ உட்கார வச்சிருக்காரு ஹீரோயினை. ஹீரோயின் சொல்கிறா நீங்கள் நீ எங்கே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க
நான் வந்து ஒரு நாளில் அரை நாள் எவ்வளோ பிரச்சனை பார்த்தியா, உன்னை இப்படி தனியால் விட்டுட்டு போக முடியாது, எனக்கு ஆஃப்டர்நூன் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜரி இருக்குது, நீ என் கூட வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோ காரில் கூப்பிட்டு போகிறாரு. அவரோட கார்லேயே இதை வந்து மோ வந்து என்னை பார்த்துட்டு, இவ வேறு யாரோடைய தான் ஆஃபரில் இருக்கா, கண்டிப்பாக இதை நான் வந்து இன்றைக்கி வெளி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபால் பண்ணியே போகிறாரு. இப்போ ஹீரோவோட வந்தார் இல்லையா, ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஹீரோயின் எங்கே இருக்கான்னு தெரியலை, அதனால் ஒவ்வொரு வார்டாக தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டாரு மோ, ஆனால் ஹீரோ உள்ள பக்கத்தில் இருக்கிறத மோ பார்க்கல. ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து வியர் பண்ணி விட்டுட்ருக்கா ஹீரோக்கு. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆஃபீஸ் ரூம்லேயே இரு சரியா, நான் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே வந்து நான் உன்னை பார்க்குறேன், ரொம்ப சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ ஹீரோயின் வந்து அந்த ஹீரோவோட ரூமில் இருக்கா. மோ வந்துடுறாரு. மோ மட்டுமா வர்றாரு, மோ வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் கூப்பிட்டு வந்துடுறாரு ஹீரோயினை புள்ளி பண்ண. வந்தவொடனே என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நிஜமாகவே வெக்கமா இல்லையா, ஒரு ஓல்டு மேனோட இருக்க, நான் தான் காசு கொடுக்குறேன்னு சொல்கிறேன்ல, என்னோட இறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஹீரோ வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அவருக்கு ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி பிளிங்க் ஆகுது. அதனால் இன்னொரு சைடு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினோட அந்த மோ வந்து மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்க. ஹீரோ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளேருந்து வெளியில் வந்துடுறாரு. இப்போ கரெக்டாக ஹீரோ வந்து எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட மிஸ்ஸஸ் தொட போவோன்னு சொல்லி மோவை பிடிச்சி அடித்து தள்ளிடுறான். இப்போ ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட நின்றுக்கிறான். இப்போ மோ சொல்கிறான், அங்கிள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து என்னோட உமன், நீ எப்படி அவளோட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ நான் அந்த ஓல்டு உமன் அது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி, சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி மோ சொல்லிக்கிட்டு இருக்கல. இப்போ ஹீரோ வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வந்தார் இல்லையா, அதனால் அந்த உயிருக்கு வந்து எமர்ஜென்சின்னு சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பும்போது சொல்கிறாரு, நான் வர முன்னே இவன் உன்னைய மன்னிச்சிருக்கணும், இல்லைனா உன்னை என்ன செய்வோம்னே தெரியாதுன்னு சொல்லி மோவை மிரட்டிட்டு போகிறாரு ஹீரோ. இப்போ ஹீரோ வந்து எதுவும் உன்னைய புள்ளி பண்ணாமல் நீ என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ வந்து மோ வந்து சாரி ஆண்டி, என் அங்களோட ஒய்ஃப்னே எனக்கு ஆண்டி தானே, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்க, கூட வந்தான் இல்லையா அவன் சொல்கிறான், டே உனக்கு வெக்கமாவே இல்லையா, இவளை புள்ளி பண்ணதுக்கு தான் வந்து அவகிட்டே மன்னிப்பு கேட்க அப்படின்னு சொல்லவும், உனக்கு தெரியுமாடா ஹீரோவோட கோவம் எவ்வளோ காஸ்ட்லியானதுன்னு, மரியாதை என் கூட சேர்ந்து மன்னிப்பு கேளுங்கடா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோயின் மன்னிக்கிற மாதிரியே இல்லை. உடனே மோ என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டையை எடுத்து தன்னோட கையிலே அடிச்சுட்டு, ஆண்டி என் கையை ஒடிஞ்சாலும் பரவாயில்ல, என்னை மன்னிக்க மட்டும் செஞ்சுருங்க ஆண்டி, ஹீரோவோட தயவு இல்லாமல் இந்த சிட்டியில் வாழவே முடியாது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு பயங்கரமாக கேட்கவும், ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, தற்காலிகமாக உங்களை நான் மன்னிக்கிறேன், ஃபுல்லாக மன்னிக்கலை அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு சைடு ஹீரோ ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போனவர் ஆப்ரேஷன் முடிஞ்சு வெளியில் வர்றாரு. இப்போ ஹீரோயினை இன்னொரு சைடு காட்டுறாங்க. மோவோட கையில் அடிபட்டிருக்கு இல்லையா, அதனால் ஊசி போட்டு பழகுதா, டொயின்னு குத்துவாங்க இல்லையா, அந்த அப்படி ஒரு வீலு மாதிரி இருக்கும், நடுவால் போய் தூரத்துலேருந்து எறிவாங்களா, அது மாதிரி ஊசியை குத்தி பழகுறா. அப்போ மோ சொல்கிறான், ஆண்டி நீங்கள் இதோட 10வது தாட்டிக்கு குத்துறீங்க ஆண்டி, கொஞ்சம் பார்த்து குத்துங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறான். அதில் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டி இந்த ஊசியை வச்சு பழகுங்க அப்படின்னு இன்னொருத்தர் வந்து கொடுக்குறான். இன்னொருத்தர் வந்து ஆரஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன், சாப்பிட்டு வச்சு குத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ ஹீரோ வர்றான், என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நான் இவரை இப்போ தற்காலிகமாக மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். மோவும் சொல்கிறான், அங்கிள் ஆண்டி என்னை மன்னிச்சிட்டாங்க, இனிமேல் சத்தியமாக அந்த மாதிரி நடக்காது, என்னை விட்டுடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளே உன்னை மன்னிச்சிட்டா அதனால் நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து மோவை விட்டுடுறான். இப்போ ஹீரோயின் சொல்கிறான், இது வரைக்கும் என்னை யாரும் புள்ளி பண்ணாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட எதிர்த்து சண்டை கூட போட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட திரும்ப மன்னிப்பு கேட்டிருக்காங்க, உங்களால் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நீ வந்து என்னோடய ஃபேமிலி, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். இப்போ ஹீரோவுக்கு வந்து ஃபோன் கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க, ஹீரோவோட அம்மா. டே எங்கடா இருந்து தொலைத, நீ வந்தாவா வராட்டினா போ, நான் பிஸ்னஸ் ட்ரிப் முடிச்சு இப்போ தான் வந்திருக்கேன், என் மருமகளை மட்டும் என்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ வந்து சொல்கிறாரு, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, அம்மா இன்னொன்று கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், போகலான்னு சொல்கிறா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் ஹீரோவோட அம்மா கிட்ட வர்றாங்க. பயங்கர வார்ம் வெல்கம் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கெலாம் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவ்வளோ வந்து யாருமே பாசமாக பார்த்துக்கிட்டே இல்லை, ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க பார்த்துக்கிறாங்கன்னா அது ஹீரோவோட அம்மா தான். வந்த உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நல்லா இருக்கியம்மா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா கேட்க, நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னோட அம்மா சரியா, நீ என்னை இனிமேல் அம்மா அப்படின்னு தான் கூப்பிடணும் சொல்லி சொல்கிறாங்க. இப்போ 3 பேருமே சேர்ந்து உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து ஒரு வளையல் கொடுக்குறாங்க. அந்த வளையல் என்னென்னா, அந்த வளையலை போட்டிருந்தா அந்த சிட்டியில் உள்ள எல்லாருமே மதிப்பு கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு வளையலை கொடுக்கும்
இருக்கும். ஹீரோயின் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இருந்தாலும் ஹீரோ வாங்கிக்க சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கே நான் ஷாப்பிங் போகிறேன், நீ என் கூட வரணும், உனக்கு நான் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, அம்மா எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கே, என்னால் வர முடியாது அப்படிங்கவும் அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னைய வேண்டாம் கூப்பிட்டேன், நான் அவளை மட்டும்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பயங்கரமாக நொஸ்கட் பண்ணி விட்டுறாங்க ஹீரோவை. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயினை மட்டும் போக சொல்லிடுறாங்க. அன்றைக்கி நைட்டே ஹீரோயின் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கா. அப்போ ஹீரோ தான் அவளோட தலையை வந்து வெட்டாக இருக்குன்னு தொடச்சி விட்டுட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் நானே பண்ணிக்கிறேன் அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, என்னோடய ஒய்ஃபு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, இதுக்கு முன்னாடி யாருமே என்கிட்ட இவ்வளோ பாசமாக நடந்துக்கிட்டே இல்லை, எல்லாமே கனவு மாதிரி இருக்குது, ஒரு வேளை நாளைக்கு விடிஞ்ச உடனே இதெல்லாம் எனக்கு இல்லைன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டே கேட்க, ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, உண்மைனா என்னன்னு சொல்லி நான் காட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறா. ரொமான்ஸ் தான் நடக்குது. அதுக்கு அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா ஹீரோயினை வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறாங்க. அது வந்து ஹை லக்ஸுரியாக இருக்குது. உடனே ஹீரோயின் வந்து எது விலை கம்மியாக இருக்குமோ அந்த சைடு கூட்டிகிட்டு போகிறான். கண்டிப்பாக வாங்கலனாலும் விட மாட்டாங்க. அப்படி இதனால் அந்த சைடு இருக்க கடைக்கு போகலாம் ஆண்டி அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்ஸு கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அந்த ட்ரெஸ்ஸு கடையில் ஹீரோவோட அம்மா வந்து ஹீரோயினுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணுறாங்க, நல்ல காஸ்ட்லியானது. இப்போ அங்கேருந்து ஒரு வேலை பார்க்குறவங்கள கூப்பிட்றாங்க. ஆனால் ஒருத்தி வந்து விறுவிறுன்னு வர்றா. யாருன்னா ஹீரோயின் கூட படித்தா இல்லையா ஒரு பொண்ணு, அவள் தான் வந்து, ஏய் நீ என் கூட படித்தவ, லோ கிளாஸ் பீப்புள், இதெல்லாம் எவ்வளோ லக்ஸுரி ட்ரெஸ் தெரியுமா, இதை தொடுத கூட உங்களுக்கு தகுதி இல்லை, அது ஒரு ஓல்டு உமனை கூட்டிகிட்டு வந்துட்டா நான் நம்பிடுவேனா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி மாட்டி வச்சுட்டு ஹீரோயினை வந்து அசிங்கமாக பேசுகிறா. நேற்று ஒரு ஓல்டு மேனோட வந்து அப்படி இப்படின்னு பேசவும் இப்போ வந்து ஹீரோவோட அம்மா பக்கத்தில் இருக்காங்க. நல்லா பயங்கர கோவம் வந்துடுது. எவ்வளோ தைரியம் தான் நீ என் மருமகளை பற்றி இப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அரைஞ்சிட்றா. உடனே அவள் என்ன சொல்கிறான்னா, என்னோடய பாய் ஃப்ரெண்டு இங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டோட மேனேஜர், நான் வந்து இங்கே ஹை சேலரியில் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லவும் மறுபடியும் இன்னொரு அரை வாங்கிடுறா. இப்போ ஹீரோவோட அம்மாவையும் சேர்ந்து தப்பாக பேசவும் ஹீரோயினும் அடிச்சிடுறா. இப்போ இவங்க ரெண்டு வாட்டையும் மாற்றி மாற்றி அடி வாங்கவும் அவள் என்ன பண்ணுறான்னா, அவளோட பாய் ஃப்ரெண்டு இங்கே மேனேஜர், அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு மேனேஜராக இருக்கான்லே, அவனை வர சொல்கிறான். வந்தவகிட்ட அந்த ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்கிறான்னா, சாவோலி இவ பேர், அதனால் சவுலின்னு வச்சுக்குவோம். அவள் என்ன சொல்கிறான்னா, இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்க துணியை திருட ட்ரை பண்ணாங்க, அதுக்கு நான் என்னென்னு கேட்டதுக்கு நீ அடிச்சிட்டாங்க அப்படிங்கவும் அவன் என்ன பண்ணுறான்னா, என்ன ஏதுன்னு கூட கவனிக்காமல் அவங்க ரெண்டு பேரையும் மறுபடியும் திட்டுறான். ஹீரோவோட அம்மாவே ஹீரோயின். உடனே ஹீரோவோட அம்மா வந்து பெரிய பிஸ்னஸ் குயின்னு, அங்கே இருக்க மேனேஜருக்கு கால் பண்ணி வர சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோவோட அம்மா கிட்ட அந்த மேனேஜர் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ தான் தெரியுது அது ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த செக்யூரிட்டி கார்டும் அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டும் மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மட்டும் விட்டுருங்க ப்ளீஸ், நான் தெரியாமல் பண்ணிவிட்டு இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது ப்ளீஸ்ன்னு கேட்குறாங்க. இருந்தாலும் ஹீரோவோட அம்மா வந்து மன்னிக்கிற மாதிரி இல்லை, இந்த சிட்டிலேயே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த கார்டு என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்க ஹீரோயின் வந்து இந்த வாட்டிக்கு மட்டும் மன்னிக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லைம்மா இப்படிலாம் மன்னிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோவோட அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வந்துடுது. அந்த கார்டுக்கும் அந்த பொண்ணுக்கு இடையிலேயே சண்டை வந்துடுது. இல்லை இவ தான் தப்பு பண்ணா, இல்லை இவன் தான் தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி சண்டை வருது. உங்கள் சண்டையை போய் வெளியே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் வெளியே இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. இப்போ அந்த மேனேஜர்கிட்ட இங்கே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இனிமேல் இவ தான் ஓனர் அப்படின்ற மாதிரி ஹீரோவோட அம்மா சொல்லிடுறாங்க. அதுவும் போக இனிமேல் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா உன்னை நான் ஃபயர் பண்ண வேண்டி வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போ அதுக்கு அடுத்த நாள் ஹீரோயின் வந்து அவளோட காலேஜுக்கு வந்திருக்கா. அப்போ ஹீரோ படிப்பாங்க இல்லையா, எப்பயும் போல் வழக்கமாக புறணி பேசுகிறவங்க வந்து, சவுளி என்னத்துக்கு காலேஜுக்கு வரலன்னே தெரில, திடீர்னு அவள் வெக்கேட் பண்ணி கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. அதில் அவளுக்கு ரெண்டு பேர் சொல்கிறாளுங்க, இந்த சிட்டியை விட்டு போக வேண்டியவ போக மாட்டுக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோயினை வந்து வசப்பாடிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கிட்ட சண்டைக்கு வந்து நிற்கிறான். ஆண்டியை நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ தைரியம் தான் நீங்கள் என் ஆண்டியவே பண்ணுவீங்க, மரியாதையை நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லவும், உடனே அந்த இந்த பொண்ணு பேர் வந்து அவள் என்ன சொல்கிறான்னா, ஓல்டு மேனோட தான் இருந்தா, இப்போ உன்னையுமா செடியூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும், என்ன பண்ணுறான்னா அந்த ஃப்ரெண்டுக்காரி சூவை வந்து அரைஞ்சிட்றான். உடனே அந்த என்ன சொல்கிறான்னா, நீ பெரிய மோவாக இருக்கலாம், பெரிய ஃபேமிலியாக இருக்கலாம், நானும் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான், உன்னை உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, போய் தொலை அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி முறுக்கி விட்டுறா. இப்போ நல்லா வஞ்சி விட்டுட்டு அவளை வந்து வஞ்சி விட்டுட்டு, உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ இங்கே நடக்குதெல்லாம் பார்த்துட்டு தான் ஹீரோ வர்றாரு. வந்த உடனே அந்த பார்த்து சொல்கிறான், படிக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, கிளாஸ் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி கிளாஸில் நடத்துப்பாங்க இல்லையா, அதை வந்து ரீகால் பண்ணுவாங்கள்ல, அதனால் அந்த எழுப்பி கொஸ்டின் கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸில் நடத்தினதை பற்றி 2 கொஸ்டின் கேட்க அவளுக்கு சொல்ல தெரியலை. ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பொண்ணு வந்து நோட்டை விரித்து காட்டுறா, அப்பையும் சொல்ல தெரியலை. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா,
படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும், மற்ற எல்லா வேலையும் நீ சேர்ந்தாக்கில் பார்க்குற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை எழுப்பி நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயின் வந்து ஆன்சர் பண்ணுறா. இப்போ ஆன்சர் பண்ணவும் பார்த்தேல அந்த பொண்ணு படிக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார சொல்கிறாரு. அடுத்து கிளாஸ் நடக்குது. இப்போ கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் அங்கேருந்து கிளம்புவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிளம்புறாங்க. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த சூவையும் ஹீரோயினை மட்டும் கூப்பிடுறாரு. சூவிட்ட என்ன சொல்கிறாருன்னா அந்த டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, அதை 10 டைம் இம்போசிஷன் எழுதி கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு. 10 டைம்னா ரொம்ப ஓவராக தெரியலை அப்படிங்கவும் அது உன்னோட பிரச்சனை, ஆனால் நான் 1 வீக்குள்ளே கொண்டு வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சூவை சொல்லிடுறாரு. இப்போ அவள் கண்ணு முன்னாடி ஹீரோயினோட கையை பிடிச்சி ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை தேவையா, நம்ம தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இல்லை நான் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன், அதுவும் போக எந்த பிரச்சனையிலையும் மாட்ட விரும்பலை, அதுவும் போக நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், என்னால் நீங்கள் எந்த கெட்ட பேர் வாங்குறத நான் விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்க ஹீரோ வந்து கிஸ் பண்ண போகிறாரு ஹீரோயினை. கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் காப்பாற்றினான்லே அதுக்கு முன்னாடி அவன் வந்து ஹீரோவை வந்து பிடிச்சி அடிச்சிடுறான். எவ்வளோ தெரிய இருந்தால் ஸ்டூடெண்ட்டை வந்து இப்படி புள்ளி பண்ணுவோம், உனக்கு அசிங்கமா இல்லையா, நீ எல்லாம் ஒரு சாரா அப்படி இப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கவும் ஹீரோயின் நான் சொல்கிறத கேளுங்களேன், நீங்கள் அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு வராதிங்கன்னு சொல்லி ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொல்ல, எனக்கு தெரியும் நீ கைன் காட்டர்னு, ஆனால் அவன்கிட்ட இந்த மாதிரி வாத்தியார்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கக்கூடாது, அவனை இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமாக திட்டுறான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, ப்ளீஸ் இந்த மாதிரி விட்டுருங்க, நீங்கள் எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஒன்றும் சொல்லாமல் சரிவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட ஹீரோயின் வந்து நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகிறான், உன்னை இவன் எதுவும் புள்ளி பண்ணாமல் நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஹீரோயின் வந்து அவன் அடித்தான் இல்லையா, அதுக்கு ஹீரோ கிட்ட சாரி கேட்குறா. ஹீரோ வந்து சரி விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ ஹீரோயின் வந்து அவளோட கிளாஸில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கு. அப்போ மோ வந்து ஹீரோயினை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்க எல்லாரையுமே எழுந்து போ, எங்கள் ஆண்டி மட்டும் தனியாக படிக்கட்டும், அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினோட அம்மா தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஏடி எங்கடி போய் தொலைஞ்ச சனியம் பிடிச்சவளே, மரியாதை எங்கே வா, இல்லைனா கிளாஸ் ரூம்குள்ளே உள்ளே வந்துடுவேன் அப்படிங்கவும் ஹீரோயின் அங்கேருந்து வந்துடுறா. ஆனால் அவங்க கிட்ட போக மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கிற, எங்களை மட்டும் தனியாக அம்போன்னு விட்டுட்ட, எங்களுக்கு பணம் வேணும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிறா. எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு 10 மில்லியன் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வீடு வாங்க அதெல்லாம் ஹீரோ கொடுத்த பணம் பத்தலை அப்படின்ற மாதிரி சொல்லவும், நாங்கள் கஷ்டப்படுவோம், நீ மட்டும் லக்ஸுரி வாழ்க்கை வாழ்வியா, மரியாதையை நீங்கள் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்படுன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட போவ. இப்போ மோ வந்து அந்த இடத்துல ஹீரோயினுக்கு ஃபோன் வந்ததை பார்த்துருப்பாரு. அதனால் பின்னாடியே வந்து பார்த்தா இவங்க பயங்கரமாக புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவை கூட்டு வர சொல்லி மோ அவரோட ஃப்ரெண்டை அனுப்பி வச்சுட்டு மோ வந்து ஹீரோயினோட அம்மா அப்பா கிட்ட பேசுகிறாரு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, எதுக்கு எங்கள் ஆண்டி எப்படி புள்ளி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்களுக்கு பணம் வேணும், நீ கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி மோ கேட்க 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் சொல்கிறா, இவங்க வேம்பயர் மாதிரி எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இவங்களுக்கு தீரவே செய்யாது, அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சொல்லிடுறா. இப்போ பேசிக்கிட்டு இருக்கையிலே சுற்றி இருக்கவங்கள ஸ்டூடெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு இவங்க எங்களை எப்படி பேசுதா பாரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அம்மா அப்பா பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோயின் சொல்கிறா, இவங்க நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீ நிஜமாவே நீங்கள் தான் என்னைய பெற்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அது மூலம் ஹீரோ வந்துடுறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, நிஜமாக சொல்கிறேன், இது நீங்கள் பெற்ற பொண்ணு கிடையாது, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து குழந்தை இல்லை, அதனால் ஹீரோயினை வந்து பிறந்த உடனே நீங்கள் கடத்திட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை பிறந்த உடனே உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்த உடனே ஹீரோயினுக்கு அங்கே விட மாட்டேங்கிங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து டிஎன்ஏ ரிசல்ட்டோட வந்துடுறாரு. இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அப்பா அம்மா அங்கே இருக்கவங்களெல்லாம் குப்பாடு போட்டு சண்டை போட, உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னா அவங்க அப்பா அம்மா, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அஃபர் இருக்குது, அதனால் அவளோட வயிற்றில் ஒரு பேபி இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோவையும் ஹீரோயினையும் தப்பாக பேசி விட்டுடுறாங்க. இப்போ அங்கே சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அகைன்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு இங்கே வேலை பார்க்க தகுதியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி பேசவும், அதுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் என் பேரனை பற்றி யார் இப்படி பேசுவான்னு சொல்லி வந்துடுறாங்க. இப்போ அந்த சூவு தான் இதுக்கு முக்கால்வாசி காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 3 நாள் கூட நீ இங்கே இருக்கக்கூடாது, இந்த சிட்டியை விட்டே வெளியே போயிடணும்னு சொல்லி சூவை விரட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃபேமிலியை வந்து இங்கேருந்து ஒழிச்சு கட்ட சொல்லிடுறாங்க, ஜெயிலுக்குள்ளே பிடிச்சி போட சொல்லிடுறாங்க. எதுக்காகனா ஹீரோயினை வந்து கடத்திட்டு வந்திருப்பாங்க சின்ன பிள்ளையிலேயே, அதுக்காக தான் பாட்டி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கவலைப்படாத, எதுக்குனாலும் நான் உனக்கு துணையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினுக்கு வந்து அதே இடத்துலையே
ப்ரப்போஸ் பண்ணுறாரு, நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, இந்த காசிப்பை வந்து இதோட நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா. இப்போ ஹீரோ வந்து சொல்கிறாரு, உன்னை வந்து நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் வெட்டிங் அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. ஹீரோயின் வந்து அழகாக கிளம்பிட்டுருக்கா. ஹீரோ வந்து கிளம்பிட்டு வந்துட்டு சொல்கிறாரு, ஹீரோயின் நீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹீரோயின் வந்து ரொம்ப வருத்தப்படுறா. எதுக்குன்னா, நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி, ஆனால் என்னோடய ஃபேமிலியை பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான ஃபேமிலி, அதுவும் போக அவங்க என்னோடய அப்பா அம்மா கூட கிடையாது, உங்களை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க வெளியில் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறாரு, யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கு துணையாக நான் இருப்பேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து உன் அப்பா அம்மா உனக்கு சின்ன வயசில் எதுவும் குழு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் வந்து ஒரு செயின் கொடுக்குறா. சரி இதை வச்சு நான் கண்டுபிடிக்கிறேன், நான் ஏற்கனவே ஆட்கள் அனுப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அந்த பார்ட்டி நடக்குது, மேரேஜ் பார்ட்டி தான். அப்போ ஹீரோவோட அம்மா கிட்ட லின் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, உங்களோட பொண்ணு கிடச்சிட்டாங்களான்னு சொல்லி ஹீரோவோட அம்மா கேட்க, கிடைக்கல, எவ்வளோ பணம் இருந்து என்ன செய்ய, என் பொண்ணை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி லின் ஃபேமிலியில் இருக்க பேரண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ இதெல்லாம் கண்டுக்க வேண்டாம், அவங்க பையனோட கல்யாணம், நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாரமாக போய் நிற்கிறாங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, ஹீரோவோட பாட்டிக்கிட்ட இவங்களோட பொண்ணை வந்து ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான் பிறந்த உடனே அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாட்டி ரொம்ப வருத்தப்படுறாங்க. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் இருக்குது பார்த்தியா அப்படின்ற மாதிரி. இன்னொரு சைடு ஹீரோயின் கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு வந்து ஒரு நெக்லஸ் ரெடி பண்ணியிருப்பார் ஹீரோ. அந்த நெக்லஸ் வந்து உடஞ்சி போயிருக்கும். அதை வந்து அந்த ஸ்டைலிஷ் சொல்லிக்கிட்டு இருக்கையில், பரவாயில்ல விடுங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லி ஹீரோயின் வந்து ரொம்ப கைண்டாக பேசிக்கிட்டு இருக்கா. அவங்க தேங்க்யூ சொல்கிறாங்க மன்னிச்சதுக்காக. இப்போ ஹீரோ வர்றாரு. ஹீரோ கிட்ட என்னாச்சுன்னு சொல்கிறாங்க, நெக்லஸ் உடஞ்சதை பற்றி. உடனே ஹீரோ என்ன சொல்கிறாரு, சரி உடஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் என்னதை வியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஹீரோயின் ஒரு நெக்லஸ் கொடுத்துருப்பாளையா ஹீரோக்கிட்ட, அவங்க அம்மா சின்ன வயசில் போட்டு விட்டதுன்னு சொல்லி, அந்த நெக்லஸ் வந்து இந்த இடத்துல நீ இதை போட்டுக்கோ, உங்கள் அம்மா தானே கொடுத்தாங்க, சின்ன வயசில் உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே போட்டு விட்ருப்பாங்கன்னு சொல்லி அந்த நெக்லஸை போட்டு விட்றாரு. இப்போ வந்து மேரேஜ் பார்ட்டி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஹீரோ வந்து அழகாக என்ட்ரி கொடுக்குறாரு. இப்போ ஹீரோ வந்ததுக்கப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னா, ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போகிறார்களே அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, அவளை வந்து சின்ன வயசுலேயே கடத்திட்டு வந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த பொண்ணு, ஆனால் படிப்பில் வந்து நம்பர் 1 இருப்பா அப்படின்ற மாதிரி பெருமையாக வர பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத இந்த லின் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க இல்லையா பேரண்ட்ஸு, அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க, நம்மளோட பொண்ணு இப்படி தானே தொலைஞ்சு போயிட்டா, பாவம், இப்படி இருந்தாலும் இவ வயசு தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கையில், அடுத்து மேரேஜுக்கு ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து வர்றா. இப்போ ஹீரோயின் வர்றதை பார்த்து அவளோட நெக்லஸ் பார்த்துட்றாங்க. அந்த லின் ஃபேமிலியில் இருக்கவங்க, அவங்க கழுத்தில் இருக்கிறதும் ஹீரோயினோட கழுத்தில் இருக்க நெக்லஸும் சேமாக தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் கூட போய் பேச போக ஹீரோ தடுத்துடுறாரு. நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்க, இவ என் பொண்ணுப்பா, இந்தாப்பா இதான்ப்பா சாட்சி அப்படின்னு சொல்லி அந்த நெக்லஸ் அந்த அம்மா கலத்தி கொடுக்க ஹீரோ செக் பண்ணுறாரு. 2 நெக்லஸுமே ஒன்று போல் இருக்குது. இப்போ பேசிக்கிட்டே இருக்கையிலே ஹீரோ வந்து ஆல்ரெடி ஹீரோயினோட அப்பா அம்மா யாருன்னு சொல்லி செக் பண்ண சொல்லியிருப்பார். ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்லி வந்து சொல்லுவாருன்னா, லின் ஃபேமிலியை ஹீரோயினோட அப்பா அம்மான்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. அதுக்கான டிஎன்ஏ ரிசல்ட்டையும் கொண்டு வந்திருப்பார். கையோட ஹீரோ கிட்ட காமிக்க அவங்க தான் அப்பா அம்மான்றது தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த லின் ஃபேமிலியில் இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, லின் ஃபேமிலியோட சொத்து முழுக்க ஹீரோவுக்கு டவுரியாக கொடுக்கும்னு சொல்லி பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. கூ ஃபேமிலிக்கு அளவுக்கு பணக்காரங்க இல்லைனாலும் லின் ஃபேமிலியும் கூ ஃபேமிலிக்கு அடுத்த இடத்துல பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. இப்போ டவுரி எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்னா, ஃபேமிலியோட எல்லாருமே ஒன்று சேர்ந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இதை இந்த ட்ராமாவோட எண்டிங். இதில் ஹீரோவை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் க்ரீன் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். ஹீரோயினை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பிங்க் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம். பாய்.